Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா நூடுல்ஸ் வீடியோ. அது என்னன்னு தெரியல, எனக்கும் நூடுல்ஸுக்கும் மட்டும் எப்பவுமே ஆகவே ஆகாது. நம்ம மற்ற சமையல் சமைச்சிருவாங்க, நூடுல்ஸ் மட்டும் அப்பா ஒழுங்காக செய்ய வராது. ஸோ இந்த வழியை ஒழுங்காக நூடுல்ஸ் செய்யணுங்க, செஞ்சே ஆகணும். அதனால தான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் என்னன்னு தெரில. இப்போ தான் இந்த விஜய் சேனலோட ஃபஸ்ட்டு விலாகு. ஒரு சில பேர் விஆர்டி காமெடி சேனல்லேருந்து பார்த்துப்பீங்க, இல்லை நிறைய பேர் அதை தான் பார்ப்பீங்க. எப்பவுமே ஒரு அனிமே வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விலாக் வீடியோ. விலாக் இல்லை, இது விலாகே இல்லை. முதல்ல என்ன அப்படின்னு எனக்கே தெரில. முதல்ல கன்ஃபியூஸ் பண்ணாத. சரி, ஓகே, ஓர பேசாம நூடுல்ஸ் செய்யலாமா? இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். சரி வாங்க, இப்போ அப்படியே கிச்சனுக்குள்ளே போகலாம். சிங்காரி என்ன கொஞ்சம் இதுதான் நம்ம கிச்சன். அப்படி சூப்பராக இருக்கும். இப்படிதான் இதான் நம்ம கிச்சனு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸ் எடுப்போம். நூடுல்ஸ் எங்கே இருக்குன்னா இதோ இங்கே இருக்குது. இப்பி நூடுல்ஸ் ஜூட் படுறதுக்கு மாதிரி டெய்லி பண்ணி கொடுத்து பாருங்க. முடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. முடியாது சார். எப்படி கிழிச்சு வச்சு இந்த ஃபஸ்ட்டு கிழிச்சு வச்சிடணும். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இதை கிழிச்சு வச்சாச்சா. இதுதான் நம்ம வைக்க போகிற நூடுல்ஸ் பண்ண போகிற சட்டியை கேஸ்டவ் வச்சிடலாம். வச்சாச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி நான் சொல்ல தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டேன். எங்கள் கேமரா வச்சுக்கிறேன். ஹாய், இதுதான் தேவையான அளவு தண்ணி. இதுலேயே நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். அவன் குடிக்கவே தண்ணி இல்லாம அலையினா உனக்கு குண்டி கழுவ தண்ணி கேக்குதா? இப்போ நம்ம அப்படியே தண்ணியை ஊற்றிடலாம். இதுதான் தேவை. கரெக்டாக இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிருக்கேன். ஓகேயாச்சு. ஓகே, தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது என்ன பண்ணோம், கேஸை பற்ற வைக்கணும். அதுக்கு முதல்ல கேமரா எங்கேயாவது நிற்க வைக்கணும். இப்போ அடுத்து நம்ம நூடுல்ஸ் பிடிக்கணும். ஆல்ரெடி பிச்சு வச்சு இல்லை 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 இது பிடிக்க கூடாது. முதல்ல தண்ணியை சூடு பண்ணணும். அதை மாதிரி பண்ணலாம். முடியாத ரைட் ஆளம் தண்ணியை சூடுபாடு பற்ற வச்சுட்டோம். மாப்பிள்ளை பற்ற வச்சாச்சு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் சூடாகும் பாருங்க. கீழே பற்ற வச்சாச்சு. இதெல்லாம் சூடாகணும். எனக்கு வேர்க்குதுங்க எனக்கு பயங்கரமாக. இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலையே. ஒரு கொஞ்சம் நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சூடாகட்டும். A few inches later. கொஞ்ச நேரம் கிச்சனில் இருந்ததுக்கு எப்படி வேர்க்குது பாருங்களேன். வா, செம்மையாக வேர்த்துருச்சுங்க. இப்போ தான் குளிச்ச உடனே இப்போ வேர்க்குது பாருங்க. ஐயோ, Am I perspiring? No, it's just the rain. These fools could never make me sweat. ஓகே guys, தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, உள்ளே புகை வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நூடுல்ஸை உள்ளே போட்டுருவோம். இதை கிழிச்சிட்டு என்னங்க 2 மசாலா இருக்கு. போடுறா ஸ்பெஷல் டாப்பிங். இது போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் டாப்பிங் உங்களுக்கு பார்த்தீங்களா, இது நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போதைக்கு நம்ம நூடுல்ஸை மட்டும் போடுவோம்ல. ஓகே, நூடுல்ஸை கிழிச்சாச்சு. உள்ளே போட்டுருவோமா? அவ்வளோதான், போட்டாச்சு. நானே இது ஃபுல் நெருப்பு அது பேர் சொல்லுவாங்க, மறந்து போச்சு. ஆஹா, பொங்குது எங்கே? இதுதான் கரண்டி. இந்த கரண்டி வச்சு நம்ம கிட்ட போகணும். இப்போ மசாலா போட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் guys. மசாலா போட்டுருவோமா? இந்த மசாலா தான் போடலாம். விற்க முடியல. ஐயோ, அசிங்கா போய் கையில் விற்க முடியலண்ணா. ஏய், நீங்களா எங்கேந்திரா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு. சரி, வாயில மசாலா போயிடுச்சுங்க. எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? மசாலா கொட்டிய வேண்டியதான். உங்களுக்கு தெரியல தெரியலையே. ஓகே, போட்டாச்சு. மொத்தத்தையும் கொட்டியாச்சு. இப்போ நல்லா கிண்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. பார்த்தீங்களா கைஸ், வாசனை சும்மா தூக்கு. உங்களை பார்க்க விட்டு சாப்பிட்டு தப்பாக நினைக்காதீங்க. நீங்களாம் இதை விட பயங்கரமாக சாப்பிட்ருக்கீங்க. நான் செய்யறதெல்லாம் ஒரு சமையல். நீங்கள் ஒன்று சொல்லிட்டா, நூடுல்ஸ் செய்யறதெல்லாம் ஒரு கண்டென்ட்டுன்னு அதை நான் போடுறேன். ஆனால் அது நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா. அப்பா, மனசு இதுதான் என் மனசு. நல்லா கலக்கு. மசாலா எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆகும். இதை ஓரமாக வச்சிருவோம். அப்பா, அவ்வளோதான், முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாச்சு.
இப்போது நம்மளுக்கு கொஞ்ச நேரம் இன்னும் ஆகணும். ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலையே. பசிக்குது வேங்க, காலைல சாப்பிட்லுங்க. எப்போ தான் ஆகி தொலையுமோ 2 நிமிஷம் ஆகுவாங்க, அது விளம்பரத்தில் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆகுது. நான் செய்ததில் அப்படி இருக்கா இல்லை உண்மையிலே இப்படி தான் இருக்குது, அதில் விளம்பரத்துக்காக போய் சொல்கிறாங்களா அதுவும் தெரில. வேர்க்குது வேற பயங்கரமாக. கிச்சனில் ஒரு ஃபேனை போட்டுவிட்டா நல்லாயிருக்கும். போகிறோம் சீக்கிரமாக ஒரு வீடு கட்டி, நல்ல ஒரு வீடாக கட்டி ஃபேனு கிச்சன்லேயே ஃபேனை விட்றோம் பாருங்க. The next day. இதோ ஒரு சில செகண்ட் தான் ஆச்சு. இப்போது கொஞ்சம் ஆயிரத்தான் பார்ப்போமா, இது பார்க்கலாம். ஓ கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. பட் குழஞ்சிடா பார்த்தா நல்லா இருக்கும்ல கடவுளே. இருங்க நான் கிண்டி பார்க்குறேன். தண்ணி கிட்டத்தட்ட வத்திருச்சு. கரெக்டாக செஞ்சிடணும்னு நினைக்கிறேன். செஞ்சுட்டா இதான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இத்தனை வருஷம் நூடுல்ஸ் வாழ்க்கையில் இப்போ தான் உருப்படியே செய்கிறேன்னு அர்த்தம். 15 minutes later. அப்பா ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குல்ல, ஃபங்க் இப்போ தான் வாழ்ந்துட்டு இருக்கு. சரி நானே இதை பார்த்துட்டு இருக்கேன். கீழே அடி பிடிக்குதுங்க. இதுங்க ஆஃப் பண்ணி வச்சிடறேன். அவ்வளோதான் ஆயிடுச்சுப்பா, ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி ஓகேவான்னு பாருங்கள், நல்லா இருக்கா? பார்க்கவே சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சூட்லேயே அப்படியே தண்ணி கொஞ்சம் வத்திடும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. அவ்வளோதான்ப்பா நம்ம நூடுல்ஸ் செஞ்சாச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். இது இருங்க நிமிஷம் இருங்க, இது எடுத்து கடுப்பாகுது, எரிச்சல் வருது, இல்ல இரிட்டேட் ஆகுது. அப்படி பண்ணாத. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கைப்பிடி துணி ஒன்று இருக்கும் எல்லார் வீட்லேயும். இதை வச்சு சூடாக செஞ்சுக்கோங்களேன். அப்படியே இப்படி பிடிச்சி அப்படியே எடுத்து நம்ம எங்கே உட்கார போகிறோமோ அதுக்கு முன்னாடி வச்சிடணும்ப்பா. அவ்வளோதான்ப்பா. இப்போ அடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு கிண்ணம் வேணும் இல்லையா? அதனால் அந்த கிண்ணத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முக்கியமான விஷயம் இதை மறந்து போயிட்டேங்க. இது பேர் எதை ஸ்பெஷல் டாப்பிங். இதை நம்ம வந்து சாப்பிடும்போது மேலே சும்மா தூவணும். அதுக்காக இது வச்சுருவோம், மண் விடக்கூடாது. எங்கடா அது? கிண்ணம். இதெல்லாம் சாப்பிட போகிறோம் நம்ம. தண்ணி இருக்குது லைட்டாக, இதில் ஊற்றிப்போம். ஓகே இது ஒன்று. அதான் சாப்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸ்பூன்லாம் இல்லை, நம்ம எப்போவுமே கையில் சாப்பிட்றது தான். சரி ஓகே, இப்போ நம்ம நூடுல்ஸ் அப்படியே எடுத்து வச்சாச்சு. நம்ம செஞ்ச நூடுல்ஸை சாப்பிட வேண்டிய நேரம் வந்து. காலையில் சாப்பிட்லுங்க, பசிக்குது. நானாக விட்டு தான் சாப்பிடுவோம்ப்பா, எனக்கு தெரியாது. நான் செம்ம பசியில் இருக்கேன், உங்களாம் தர மாட்டேன், சாரி. நீ கேட்கவே இல்லை, நாங்கள் கேட்கவே இல்லைடான்லாம் அசிங்கப்படுத்தாதீங்க. எனக்காக வந்து கேளுங்க, கேட்டுக்கோங்க. சரி ஓகே, நூடுல்ஸு நினச்ச மாதிரியே குழஞ்சிருக்குங்க. படத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும்போது பக்காவாக நினச்சேன், ஆனால் ரொம்ப மோசமாக தான் வந்துருக்கு. பார்த்தீங்களா, ரொம்ப குழஞ்சிருக்கு. லைட்டாக தான் குழஞ்சு. ஆனால் முன்னாடி இதை விட பயங்கரமாக குழம்பா. அது சட்டிக்குள்ளே இப்போ நூடுல்ஸ் விட்டு போன வாசலிலே. ஐயோ கீழே வந்துட போகுது. வாழ்க்கை தீர காத்திருப்பேன். கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, அப்படியே சாப்பிடணும். அதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. அப்போ தான் ஒழுங்காக சாப்பிட்டு உடம்பு ஒல்லியாக இருக்குங்க சாப்பிட்டாம. இன்னும் கூட பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருப்பேன். இப்போ ஒரு கொட்டும் பண்ணாமல் ஒழுங்காக சாப்பிடவும் இல்லாமல் அப்படியே வெள்ளை ஆகிட்டேன். சரி ஒட்டிக்கிச்சே. நம்ம கையில் தான் சாப்பிட போகிறோம், அதனால் கையிலே இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாப்பிங் போட வேண்டிய நேரம். டாப்பிங் நல்லாயிருக்கு. டாப்பிங் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, என் கண்ணுக்கும் பாட்டே இருக்கேன். காப்பி ரைட் கொடுக்க போகிறானுங்க எனக்கு, பாருங்களேன். பாட்டிக்கிட்டு பண்ணு வச்சுக்கேன், மொத்தமாக காப்பி ரைட்ஸ் தான். ஓகே, எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போது ஒரு வழியாக கஷ்டப்பட்டதுக்கான பலன் இப்போ கிடைக்க போகுது. சாப்பிட்ருவோமா? ட்ராகன் படம் ஸ்டைலில் பண்ணுவோமா பேரை? ஐயோ ஏதோ சொல்லுவார் பிரதீப்பு. சரி விடுங்க, நம்ம ஸ்டைலில் சொல்லுவோம். இப்பி நூடுல்ஸ் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம் ஃபேன்ஸ். ஐயோ கஷ்டப்பட்டு பயங்கர சுவை அருமையாக செஞ்சுருக்கோம். இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. நிஜமாக சூப்பராக இருக்குங்க நூடுல்ஸு. நல்ல ஒரு புடி தான், மன்னிச்சிருங்க. இவ்வளோ சுவையான ஒரு நூடுல்ஸை உங்களுக்கு தர முடியாமல் போச்சு. பட் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு சர்ப்ரைஸ் தரேன். அது என்ன தரேன் எனக்கே தெரியாது. பட் நம்ம ஒருவேளை இந்த விஜய் சேனலில் 100K அடிச்சோன்னா அது சர்ப்ரைஸ் வந்து நினைக்கிறேன். ஓகே, அடுத்து முக்கியமாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அடுத்து என்ன சொல்லுங்க ஓகேவா?
ஓகே, உங்களை பார்க்க சாப்பிட்டு பார்த்தா உங்களை பார்க்க வந்து சாப்பிட்டா எனக்கு வயிற்று வரும். நானும் காலம் சாப்பிட்ற நிம்மதியாக சாப்பிட்றேன். நீங்களும் போய் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, பாய் பாய். சொல்ல வந்துட்டேன். இதே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அதான் ஆரம்ப சொன்ன மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை புதுசாக எதாவது பார்க்குறீங்க, விஆர்டி கமெண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சா மட்டும் இல்லை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா விடுங்க. ஓகேவா? புதுசாக ஏதாவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இப்போ தான் என்ன பார்க்குறீங்க, இப்போ தான் என் முகம் தெரியுது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து முக்கியமாக இன்னும் என்னென்ன vlog வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா என்னென்ன கண்டென்ட் போடுறது எனக்கே தெரில, அதான் ஒரு குழப்பமாக இருக்குது. ஸோ அதான் கண்டென்ட் சொல்லுங்கள், போடுவோம். ஓகே, பை பாய்.